கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்வும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாய் உண்டாகும்படியாய் வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் 32ஆம் நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆசியா தேசத்தில் உள்ள எபேசு பட்டணத்தில் கர்த்தர் செய்த மகிமையான ஒரு எழுப்புதலின் காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பவுல் எபேசு பட்டணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை பகிரங்கமாய் எல்லா ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 19ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுலோடு இணைந்திருந்த சிலரை உங்கள் முன்பாய் நிறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஜெயமான வெற்றியான பாதைக்கு நேராய் பயணிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய கிருபை மிகவும் அவசியமானது. தேவனுடைய மனிதனோடு தேவ ஆவியானவர் ஒத்தாசையாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஊழிய பாதை மிகவும் ஆசீர்வாதமாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரனோடு இணைந்து நிற்கக்கூடிய நபர்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது மாம்சீக ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் மிகுந்த ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் பரிசுத்த பவுலோடு அநேகர் இணைந்து நின்றார்கள். ஆரம்பத்தில் பர்னபா இணைந்து நின்றார். அது மாத்திரமல்ல, மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் அவரோடு கூட இணைந்தார். யூதா, சீலா என்பவர்கள் அவரோடு இணைந்தார்கள். தீமோத்தேயு அவரோடு இணைந்து இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, இன்னும் அநேகர் அவ்வப்போது ஒவ்வொரு பட்டணத்திற்குள்ளும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அங்கே அவர்களை எழுப்புகிறார். அப்படி எழுப்பப்பட்ட இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த சிலரை உங்கள் முன்பாய் நிறுத்தி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் வேதத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புவீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அப்போஸ்தலர் 19:22 சொல்கிறது, தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனிதனுக்கு உதவி செய்கிற நபர்கள் அவசியம் தேவை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் அவருக்கும் உதவி செய்கிறவர்கள், ஊழியத்திலே உறுதுணையாயிருந்த நபர்கள் இருந்தார்கள். சில ஸ்திரீகள் தங்களுடைய பொருளால், தங்களுடைய பணத்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணியில் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அப்போஸ்தலருடைய நாட்களிலும் அது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தீமோத்தேயு, எரஸ்து என்கிற இருவரை இங்கே பவுலின் ஊழிய பாதையில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்லுகிற சபை போதகருக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாயிருங்கள். அல்லது ஏதாவது உங்கள் அருகாமையில் இருக்க, உங்கள் கிராமத்தில் நீங்கள் இருக்கிற அந்த தெருவில் வசித்து ஊழியத்தை செய்து வருகிற உண்மையான ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் அதற்குரிய பலனை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். இந்த தீமோத்தேயுவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் இவர் லீஸ்திரா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றி பவுலோடு கூட ஊழிய பாதையிலே இணைந்து கொள்ளுகிறார். லிக்கவோனியா தேசத்தில் உள்ள லீஸ்திரா என்கிற பட்டணத்தில் அவனுடைய குடும்பம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு பவுல் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் போன பொழுது இந்த தீமோத்தேயுனுடைய பாட்டியாகிய லோவிசால், தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுவுக்குள்ளும் இருந்தபடியினால் பவுலோடு ஊழிய பாதையிலே இணைந்து கொள்ளுகிறார். இந்த தீமோத்தேயு பின் நாட்களில் பவுலுக்கு பின்னாக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் மிகவும் வேகமாய் காணப்பட்டார். நீங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகிய நிருபங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் உள்ள உறவையும் நெருக்கத்தையும் காண்பிக்கிறது. அவர் சொல்லுகிறார், உத்தம குமாரன், என் குமாரன், என் பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவு பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் இடையே காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு
கர்த்தர் மெய்ப்பனாய் கொடுத்திருக்கிற சபை போதகரோடு நீங்கள் இணைந்து நின்று அவர்களுடைய ஊழிய பாதையிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாயிருங்கள். இந்த எரஸ்துவை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 19 வசனத்தில் இந்த எரஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவரும் தீமோத்தேயுவை போன்றே பவுலுக்கு ஊழிய பாதையில் உதவி செய்கிறவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறார் இவர்? ஆரம்பத்தில் இவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 20 வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 4 20 வசனத்தை பாருங்கள். எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். இந்த எரஸ்து இப்பொழுது எபேசு பட்டணத்தில் பவுலோடு இணைந்து நிற்கிறார். அதன் பின்பு அவர் கொரிந்து பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, இந்த எரஸ்துவை குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதனுடைய 23 வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ரோமர் 16:23, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்துவும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த எரஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பட்டணத்து உக்கிரானக்காரராயிருக்கிறார். பட்டணத்து உக்கிரானக்காரர். இவர் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் இவர் அந்த பட்டணத்தின் ஒரு பொக்கிஷக்காரராய், பொருளாளராய் இருக்கிறார். ஒரு கவர்மெண்ட் ஜாப். அந்த பட்டணத்தினுடைய பொருளாதாரத்திற்கு இவர்தான் அதிகாரியாய் இருக்கிறார். இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையை பவுலோடு இணைத்து, ஊழியத்தோடு இணைத்து, கர்த்தருக்கென்று வாழும்படியாக தன்னுடைய உலக பிரகாரமான அந்த வேலைகளையும் வருமானத்தையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைப்பார் என்றால், ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்குள் இருக்கும் என்றால், உணர்ச்சி வசப்பட்டு வந்து விடாதிருங்கள், அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதிருங்கள், ஆசைப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால், ஆவியானவருடைய அழைப்பு உங்களுக்குள் இருந்தால், எப்பேற்பட்ட வேலையாய் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் முன்பாக நின்று கொண்டு பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் ஆசிரியனாக வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசம் எடுத்தேன். என்னுடைய 12ஆம் வகுப்பு படித்து முடித்த அந்த நாட்களிலே எனக்கு அதற்கு மேலாக படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை என் குடும்பத்தில் இல்லை. தகப்பனார் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதை மரித்து விட்டார். தாயார் 12ஆம் வகுப்பு நான் படித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய 2 கண்களும் பார்வை இழந்தது. ஆகவே என்னுடைய ஆசிரிய கனவு நொறுங்கிவிட்டது. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு எண்ணம், எப்படியாவது ஒரு கரஸ்லையாவது ஒரு கோர்ஸ் முடித்து ஒரு ஆசிரியனாக வேண்டும் என்று சொல்லி, ஒரு தொழிற்கல்வி ஆசிரியனாக வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து அதற்கேற்ற முயற்சியில் இறங்கினேன். அக்ரி டிராயிங் என்று சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த, ஓவியம் சார்ந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதை முடித்து நான் தேர்ச்சி அடைந்தேன். 2ஐயும் முடித்துவிட்டு 3 மாதங்கள் டிடிசி என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்வி ஆசிரியருக்குரிய பயிற்சி. வெறும் 3 மாதங்கள் படித்தால் ஒரு தொழிற்கல்வி ஆசிரியனாய் ஒரு பள்ளிக்கூடத்திலே வேலைக்கு செல்லலாம். ஆகவே இதை எப்படியாவது நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொண்டிருந்த நாட்களிலே நம்முடைய தமிழக அரசானது அந்த படிப்பை நிறுத்தி வைத்திருந்தது. காரணம், அநேகர் படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தபடியினால் அந்த படிப்பை நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் நான் இந்த ஓவியம் மற்றும் விவசாயம் இது சார்ந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த அந்த நாட்களில் 2003ஆம் ஆண்டு நம்முடைய தமிழக அரசானது ஒரு சட்டத்தை இயற்றியது. அந்த நாட்களில் இந்த தொழிற்கல்வி ஆசிரியருக்கான நிறுத்தப்பட்டிருந்த இந்த படிப்பை ஆரம்பித்தது. எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஆசிரியனாக போகிறேன், என்னுடைய கனவு பழிக்கப் போகிறது என்கிற ஆசையோடு 3 மாத கோர்ஸின் முதல் நாள் வகுப்பை நான் முடித்து விட்டு வந்தேன். முதல் நாள் வகுப்பில் நான் ஜாயின் பண்ணி அங்கே அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த படிப்பை வேண்டாம் என்று சொல்லி என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். உனக்கான பாதை இதுவல்ல, நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், இந்த படிப்பை நீ மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். கர்த்தர் சொல்லியபடியால் அந்த படிப்பை அதோடு நிறுத்திவிட்டேன். ஆசிரிய கனவையும் நிறுத்திவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால்
திட்டமாய், தெளிவாய், தீர்க்கமாய் முழு நேர ஊழியத்திற்கென்று அழைப்பார் என்றால் உங்கள் வேலையை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு வாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வேலையை செய்து கொண்டே கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம். வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்வது தவறல்ல, அது பாவம் அல்ல, அது ஒரு குற்றமும் அல்ல. தேவன் உங்களை எந்த நிலையில் அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை கட்டி எழுப்புங்கள். இந்த எரஸ்து பட்டணத்துக்கு அதிகாரியாக இருந்தவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு பவுலை பின்தொடர்ந்து அவருக்கு உதவி செய்கிறவராய் பவுலோடு கூட இருக்கிறார். பவுலுடைய ஊழிய பயணத்தில் இந்த எரஸ்துவும் இணைந்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த போதகரோடு, அந்த நல்ல ஒரு ஊழியக்காரரோடு இணைந்து நீங்கள் கர்த்தருக்கும் அவருக்கும் உதவியாயிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னாக வருவீர்கள் என்று சொன்னால் இன்னும் இருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 29வது வசனம், பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள். இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பவுலுக்கு வழித்துணையாய் இருந்தவர்கள், மக்கதோனியாவிலிருந்து பவுல் புறப்பட்டு வரும் பொழுது அங்கே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவருடைய எதிராளிகள் அவருக்கு ஏதாவது தீங்கு செய்துவிடக்கூடாது என்பதற்காக இவருக்கு வழித்துணையாய் வந்தார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள் என்றால் காயுவும் அரிஸ்தர்க்குவும். இந்த காயுவை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தில் அநேக காயுக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காயு காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 19:29 நாம் பார்க்கிற இந்த காயு, இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் மக்கதோனியாவை சேர்ந்தவர், மக்கதோனியாவாகிய அந்த தேசத்தில் உள்ள பட்டணத்தை சார்ந்தவர். இந்த காயு கலவரம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட பவுலோடு இணைந்து நிற்கிறார். வழித்துணையாய் வந்தவர், ஐயோ பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, பவுலை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஓடலை. இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட 12 சீஷரை ஏற்படுத்தி இருந்தார். விசேஷமாய் ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். வியாழன் இரவு அவர் அடுத்த நாள் சிலுவைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முந்தைய இரவு கெத்சமனே தோட்டத்தில் தனித்திருந்து ஜபிக்கும்படியாய் போன பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீசன் யோவானை தவிர ஒருவரும் அங்கே இல்லை. இயேசுவை பிடித்து கொண்டு போனவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலே கொண்டு போகிறார்கள். அது வரைக்கும் தான் சேவல் 2 தரம் கூவும் முன் 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னது போலவே பேதுருவும் இயேசுவை விட்டு போய்விட்டார். இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த அரிஸ்தருக்கு இந்த எபேசு பட்டணம் பயங்கர கலவரம் வருகிறது. தியானாலை குறித்த இந்த கலவரத்தின் நிமித்தமாய் அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அந்த நிலையிலும் கூட பவுலோடு இணைந்து நிற்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சபையோடு உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்களோடு நல்ல ஒரு இயல்பான நிலையில் இருக்கும்போது மாத்திரமல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஊழியத்தில் வரக்கூடிய போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவர்களோடு இணைந்து நில்லுங்கள். ஆனால் இன்றைக்கு பலர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அன்பாய் இருக்கும் பொழுது, எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது சேர்ந்து நிற்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரன் தள்ளப்படும் பொழுது அப்படியே விட்டு ஓடி போகிறார்கள். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனோடு கூட இந்த அரிஸ்தர்க்குவை போல இணைந்து நில்லுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காயு, இவரை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த காயு 4 காயுக்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 19:29 இந்த காயு. அடுத்ததாக அப்போஸ்தலர் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தெர்பை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு காயு. ரோமர் 16:23 சொல்லுகிறது, கொரிந்து பட்டணத்திலே ஒரு காயு இருக்கிறார், இவர் தன்னுடைய வீட்டை சபையாய் திறந்து கொடுக்கிறார். 3 யோவானில் யோவான் சொல்லுகிற ஒரு காயு, சத்தியத்தில் நடந்தவர், அநேகருக்கு அந்நியர்களை உபசரித்தவர். இத்தனை காயுக்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலே நாம் பார்க்கிற 19:29 சொல்லப்பட்டிருக்கிற இந்த காயு வழித்துணையாய் வந்தவர். பவுலுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படியாய் அவருக்கு சப்போர்ட்டிங்காக இந்த காயு வழித்துணையாய் வந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள்
ஊழியக்காரரோடு இணைந்து நில்லுங்கள். அவருடைய ஊழிய பாதை இன்னும் கொஞ்சம் வேகமாய், உற்சாகமாய், தைரியமாய் செய்வதற்கு அது அவர்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தில் அன்றைக்கு பவுலோடு அநேகர் இணைந்திருந்தார்கள். இன்னும் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த எபேசு பட்டணத்தில் பயங்கர கலவரம் உண்டாகிறது. அரங்கசாலைக்குள்ளே காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். பவுல் அங்கே இருக்கிறார். அரங்கசாலைக்குள் நான் போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த அரங்கசாலையில் இருந்த எபேசு பட்டணத்து அதிகாரிகளில் சில மனிதர்களை பவுலினிடத்திற்கு அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார்கள். இந்த அரசு அதிகாரிகளை உங்கள் முன்பாய் நான் நோட்டமிட்டு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலர். இவர்கள் அந்த ஆசியா நாட்டில் உள்ள பட்டணங்களுக்கு அதிகாரிகளாய் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த அரசு துறை சார்ந்த அதிகாரத்தில் இருக்கிற இவர்கள் பவுலின் ஊழியத்தில் உதவியாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்து, நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்து, உயர்ந்த பதவியில் உங்களை நிறுத்தி வைத்திருக்கலாம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படட்டும். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த பதவி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த செல்வாக்கு, இவைகளை ஊழியத்திற்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்துங்கள். அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அரசு அதிகாரிகளில் சிலர் அங்கே பவுலுக்கு சிநேகிதர்களாயிருந்தார்கள். அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து அரங்கசாலைக்குள் போக வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நின்ற பொழுது சீசர்கள் தடுக்கிறார்கள். ஆனாலும் போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தன்னுடைய நண்பர்கள், அரசு துறை சார்ந்த அந்த அதிகாரிகள் சொன்னவுடன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அரங்கசாலைக்குள் போகாமல் வெளியேயே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள், உயர் பதவிகள், செல்வாக்குகள், மக்கள் மத்தியில் இருக்கிற புகழ்ச்சி, இவை எல்லாவற்றையும் தேவநாமத்திற்காக மகிமைப்படுத்துங்கள். இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த இந்த அதிகாரிகள் பவுலின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மாத்திரமல்ல, பவுலை சிநேகித்தார்கள். உங்கள் ஊழியக்காரரிடத்தில் நீங்கள் அன்பு காட்டுங்கள், அவரை நேசியுங்கள். நீங்கள் காட்டுகிற அன்பு, உங்களுடைய சிநேகம் அவரை இன்னும் வேகப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும். தன்னோடு இணைந்து நிற்கிறவர்களின் நிமித்தம் அவருடைய இருதயம் கிறிஸ்துவுக்குள் பலனடைந்து ஊழியத்தை தைரியமாய் செய்ய வைக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 32வது நாளில் எபேசு பட்டணத்தின் ஊழிய பாதையில் பவுலோடு இணைந்து நின்ற இந்த நபர்களைப் போல, ஒரு தீமோத்தேவை போல, ஒரு எரஸ்துவை போல, ஒரு காயுவை போல, ஒரு அரிஸ்தர்க்குவை போல, அங்கு இருந்த அரசு அதிகாரிகளை போன்று கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் செல்லுகிற சபைக்கும் உதவி செய்யுங்கள், இணைந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்றைக்கு பவுல் மீது உள்ள தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அநேகரை பவுலோடு இணைத்திருந்தீர் ஆண்டவரே. அவரோடு ஊழிய பாதையிலே பின்தொடர்ந்து வரும்படியாகவும் வழித்துணையாகவும் உதவி செய்யும்படியாகவும் அநேகரை எழுப்பினீர் ஆண்டவரே. அரசு அதிகாரிகள் கூட அவருடைய ஊழிய பாதையில் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தகப்பனே, இந்த நேரத்தில் என் வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தகப்பனார் தாய்மாருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருந்து தங்களுடைய ஊழியத்திற்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கும் உதவியாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒருவேளை தீமோத்தேயுவை முழுநேர பணிக்கென்று பிரித்தெடுத்தது போல என் வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்களுக்குள் அதுபோன்ற திட்டங்கள் இருக்குமானால், முழு நேரமும் உமக்காய் ஊழியம் செய்யும்படியான ஒரு அழைப்பு இருக்குமென்றால், அதை குறித்து தெளிவாய் இவர்களோடு பேசும் ஆண்டவரே. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவுபடாத அவர்களுக்கு விளக்க கற்றுக் கொடுத்து உம்முடைய பாதைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எதை செய்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யட்டும் ஆண்டவரே.
வேலை செய்து கொண்டே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான திட்டம் இருக்குமானால் அதிலே நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபட கற்றுக்கொடும் ஆண்டவரே. எந்த சபையில் கர்த்தாவே எந்த ஊழியத்தோடு இவர்கள் இணைந்து நிற்கிறார்களோ அந்த சபை, அந்த ஊழியம், அந்த ஊழியக்காரர்கள் இவர்கள் மூலமாய் கர்த்தாவை பலன் அடையட்டும், தைரியம் கொள்ளட்டும், இன்னும் உற்சாகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பவுலுக்கு செல்லும் இடமெல்லாம் நேசிக்கிறவர்களை எழுப்பி கொடுத்தீர், துணைக்கு அவர்களை எழுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே, உதவி செய்கிறவர்களை எழுப்பி கொடுத்தீர். அதுபோல உம்முடைய ஊழியர்களுக்கு ஐயோ என்னை விசாரிப்பதற்கு, என்னிடம் அன்பு காட்டுவதற்கு, என் தேவையை சந்திப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி மனம் சலித்த நிலையில் பாரத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை செய்வீராக. ஆண்டவரே, இவர்களை விசாரிக்கத்தக்க, நன்மையை விசாரிக்கத்தக்க ஒரு நபரை எழுப்பும் ஆண்டவரே. இவர்களோடு தோள் கொடுத்து நிற்கிற நண்பர்களை எழுப்பும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களை எழுப்பி கொடும் ஆண்டவரே. அரசு அதிகாரிகளை இவர்களுக்கு சார்பாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அரசு சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த பிரச்சனையை சுமூகமாய் முடிய பண்ணுவதற்கு அதிகாரிகளுடைய ஒத்தாசை கட்டளையிடும். அந்த இடத்தில் இவர்களை நேசிக்கிற நபர்களை எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, துக்கத்தை, வேதனையை எடுத்து போடுவீராக. இன்னும் கர்த்தாவை வேகமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும், இன்னும் உற்சாகமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும், சந்தோஷமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 32ஆம் நாள் தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தில் உங்கள் ஊழியர்களோடு இணைந்து நில்லுங்கள். ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். பவுலினுடைய ஊழிய பாதையில் அநேகரை எழுப்பியது போல உங்கள் ஊழிய பாதையிலும் அநேகரை எழுப்பி தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.